கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோட சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட வரையன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இவ்வேளையிலும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. இரக்கம் உள்ளங்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஆண்டவரை நித்தமும் எங்களை நடத்தி ஆண்டவரை உங்களுடைய கிருபை இரக்கம் தயவினால் எங்களை ஆளுகை செய்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வசனத்தின் வழியிலே நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இருதயங்களை திறந்தருடன் நீர் பேசும் பரிசுத்தாவியானவர் வழிநடத்தும் எல்லா மாமிச விலவினங்களும் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்னு சொன்னால் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறனாக வரவில்லை. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், பவுல் அநேக நெருக்கங்களை பட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, அநேக உபத்திரவங்களை கடந்து போனார். தேவனுடைய ஊழியம் செய்யும் போது அநேக பாதைகளை நாங்கள் கடந்து போகிறோம். இந்த பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே அவர் ஊழியத்துக்கு வரவில்லை. 6 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்ம ஊழியம் செய்தார். என்னென்னு சொன்னால் இல்லாதவர்களுக்கு, அந்த சபையில வருகிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அதை சேகரித்துக் கொண்டு கொடுக்கிற இந்த ஊழியங்கள் தான் 6 வருடங்களாக செய்தார். ஆனால் ஆரம்பத்திலிருந்து சாட்சிகள் சொல்லி வந்தார் என்பதை குறித்து வேத அடிப்படையில சொல்லப்பட்ட காரியங்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கனாக வரவில்லை. ஆமென். இப்ப தேவன் எங்களுக்கு அந்த மாற்றி அறிவிக்கும்படியாக எங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நியமிக்க முடியாது. ஆனால் தேவன் தான் நாம் ஏற்படுத்துகிறாராம். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட வாக்கியத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அநேக காரியங்களை என்ன செய்கிறாராம்? உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். யார பைத்தியமானவர்களை? எங்களை போல என்று சொல்லுங்க. யார போல? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எங்களை போல என்று சொல்லுங்க. எங்களை போல பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். ஆமென். நாங்கள் இதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆமென். தேவன் எப்போதும் எங்களை ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்தி செய்கிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட அடுத்த வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் யாரை குறித்து பேச வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஆமென். அதிகடத்தில் பவுல் சொல்லுகிற காரியம் இதோண்டு. என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி, அப்ப இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்பட்டார். அவரை தவிர எங்களுக்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் காரணம் என்று சொன்னால், அநேக உபதேசங்கள் பவுல் இருந்த காலங்களில் அநேக உபதேசங்கள், முரண்பாடான உபதேசங்கள் இருந்தது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நீங்கள் கவனமாக கேட்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த வேதத்திலே படிக்க வேண்டும். யாருடைய சத்தியமாக இருந்தாலும் வேதத்தை நீங்கள் படிக்கும் போதுதான் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சத்தியத்தை சொல்லுகிறதை நீங்கள் காணலாம். இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்கள் காணலாம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? விடுதலையாக்க வேதம் சொல்லுது. 8:32 சொல்லுகிறது. அப்ப சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும் முதலாவது. அப்போது என்ன செய்யுமா? அது விடுதலையாக்கும். ஒருத்தர் சொல்லுகிறார் இல்ல, நாங்களும் படிக்க வேணுமா? இப்போ ஒரு சொல்றது எங்களுக்கு நிலை நிற்காம போகலாம். நாங்கள் படிக்கும் போது என்ன செய்யுது? எங்களுக்குள்ள அறிவு வருது. அந்த சத்தியம் எங்களுக்கு அறியப்படும்படியாக வருது. அப்ப விசுவாசம் என்னத்தால வருது?
கேள்வியினால வருகிறது. எந்த காரியமா இருந்தாலும் கேட்கிறது எங்களுக்கு நல்லது. ஆண்டவரிடத்தை கேட்கலாம், இது என்ன காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது, இதான் வந்து கேள்வி வந்து. ஒரு மனுஷன் கேள்வியினால் வந்து விசுவாசம் வரும் எப்படியாவது. ஆமே. இந்த உலகத்தில் வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து எல்லா மனுஷரும் தன்னுடைய வழிகளில் போகிறதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த வழிகளில் போகக்கூடாது. நாங்கள் எதிர போகணும், இயேசுடைய வசனத்தின் வழிகளிலே போக வேண்டும். ஆமே. என்று சொன்னால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் வந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமலும் பாவிகள் வழியில நடவாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. ஏன் காரணம் என்று சொன்னால் அது வந்து நமக்கு சம்பந்தமானது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் ஏனென்று சொன்னால் மனம் திரும்புதல் எங்களுக்கு கட்டாயம் தேவை. மனம் திரும்பாவிட்டால் தேவனிடத்தில் எங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் என்பது சந்தேகமா தான் இருக்கும். ஆமே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த விண்ணப்பம் கேட்கப்படுகிறதுக்கு நீங்க வந்து வேதத்துல பார்க்கிறோம். நாங்கள் வந்து அநேகர் சொல்லுகிற காரியம், முழங்கால் படியிட்டு ஜெபித்தா விண்ணப்பம் கேட்கப்படும். அப்படி கேட்கப்படுமான்னு சொல்லி நீங்க சிந்தித்து பார்க்குறீங்களா? கேட்கப்படுமா விண்ணப்பம்? முழங்கால் படிக்கிட்டா விண்ணப்பம் கேட்கப்படுமா? தெரிஞ்சாங்க சொல்லுங்க. கேட்கப்படுமா? கேட்கப்படும். ஒரு சிலர் கேட்கப்படும். ஆனால் மனம் திரும்பாவிட்டால் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படவே மாட்டாது. நீங்க காலையிலிருந்து பின்னேறம் வரைக்கும் முழங்கால் இருந்தாலும் ஒன்றுமே இருக்காது. அதான் முழங்கால் தான் வலிக்கும். ஆமே. அப்ப எங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறதுக்கு வந்து என்ன செய்யணும்? மனம் திரும்புதல் வர வேண்டும். முக்கியமாக இது இருந்தால் தான் தேவனிடத்தில் அவர் உண்டண்டு என்ன செய்யறானா, தேவனிடத்தில் சேருகிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கணுமா? 3வது வசனத்தை. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருந்தது. ஆமென். இந்த வசனம் சொல்றது என்னன்னு சொன்னால், அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மனுஷனுக்கு வந்து இந்த இந்த பலிபடத்துக்கு வரும்போது பயம் நடுக்கம் நிச்சயமாக இருக்குது. அநேக நினைக்கலாம் வந்து அநேக பிரசங்களை பண்ணிட்டு நாங்கள் ஈஸியா செய்யலாம். அப்படி இல்லை. எல்லாருக்கும் என்று சொன்னால் கடவுளுடைய பயம், அது தேவனுக்கு ஒரு பயம் இருக்கும். எங்களுக்கு இந்த பலிபடத்துக்கு வரும்போது ஒரு பயம் இருக்கும். என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் பேசக்கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார் பவுல். ஆமே. ஆனால் அவ்வளவு பெரிய பரிசுத்தவானுக்கும் அந்த அவ்வளவு பெரிய தேவ மனுஷனுக்கு கூட பயம் இருக்கு என்று சொன்னால் நாங்கள் எம்மாத்திரம். ஆமே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய சுயமாக நான் இந்த காரியத்தை பேசாதபடி என்ன சொல்லுகிறது? பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன், ஆனால் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி. அப்ப தேவனுடைய பலத்தில இந்த வசனம் எங்களுக்குள்ளே நிற்க வேண்டுமா? நாங்கள் வந்து மாமிசத்தில் ஒரு வசனம் போயிட்டு என்று சொன்னால் அது அவனை மறந்து அவனை பாட போய்கொண்டே இருப்பான். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசம், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். அந்த வசனம் என்னவா வந்து ஆவியோடு போகும்போது ஒரு மனுஷனுக்குள்ள கிரிய செய்யும். ஆமே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. அடுத்து சொல்லுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனைப்புள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்த பட்டு இருந்தது. உறுதிப்படுத்தப்படுமா? பட்டு இருந்ததா? பட்டு இருந்தது. இருந்தது என்று சொல்லக்குள்ள வந்து படும் என்று சொல்லப்படுறது ஒரு என்னன்னு சொல்ற வந்து அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சொல்லுண்டு. இந்த வசனம் என்ன சொல்லுது வந்து உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்ப அந்த வசனம் வந்து அநேக மனதில் பவுல் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதிக இடங்களில் அவர் பேசும்போது இந்த நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்ல வந்து இந்த லீதியான் சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீ அதிகல வந்து லீதியான் என்று சொல்லப்படைய இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். பவுல் பேசும்போது அதுக்கு என்ன செய்யறார்?
இயேசுவை ஏற்றுக்கொள்வார். இதே போல தேவனுடைய ஆவியோட அந்த வசனம் போகும் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்கும். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அது திறக்கும் அந்த வசனம் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அப்ப என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து சொல்லப்படுது. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. ஆமே. இந்த வசனம் என்ன சொல்லுது? 3 காரியத்தை நீங்க கவனித்து பாருங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அப்ப தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அவனிடத்துல பேசும்போது தேவனுடைய வல்லமை செயல்படும். ஆமே. இந்த வசனம் தான் சொல்லுகிறது. ஆனாலும் முதலாவது இப்போ இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்கள் ஆகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இந்த 2 காரியத்தை சொல்லுகிறார். இப்பிரபுக்கள் என்ற ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்கள் ஆகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானமும் அல்ல. அப்ப ஒரு மனுஷன் உலகத்தில் உள்ள எல்லாம் படித்தாலும் கூட அவனால என்ன செய்ய முடியாது? பிரசங்கிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பேதுரு படிக்கல, ஆனால் பிரதான அப்போஸ்தலர் அவர் எழுந்து பேசும்போது தேவனுடைய வல்லமை செயல்பட்டது, கிரியை செய்தது. அப்போது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். நாங்கள் பார்க்கிறோம் அனுதினம் சபையிலே ஜனங்களை சேர்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் யார் சேர்க்கிறார்? தேவன் சேர்க்கிறாராம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக இடங்களில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறார்கள். நான் ஒரு சிலரை சந்திக்கும் போது அவர்கள் தனிப்பட்ட விதமாக ஜெபிக்கிறார்கள், ஸ்டேஜுக்கு போறதில்லை. இப்போ வேதம் சொல்லுகிறது அடிப்படையில் சபை இல்லாமல் எப்படி பரலோகம் போக முடியும்? ஒரு தனிப்பட்ட மனுஷன் போக முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர மாட்டான். சபையில தான் கொண்டு ஆத்மாவை சேர்க்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்ய முடியும் அந்த காரியத்தை. அவனுடைய ஆத்மாவே ரட்சிக்கப்படுகிறது அரிது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் இல்லாதவன் தனியே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் நிச்சயமாக ஆண்டவருக்காக ஓட முடியாது. என்று சொன்னால் ஆத்ம பாரம் இருக்காது அவனுக்கு, சபையை குறித்த எண்ணமும் இல்லை. ஆண்டவருடைய காரியம் நான் நித்திய ஜீவனுக்கு போவேன் என்று சொல்லி தனக்குள்ளே அவன் என்ன செய்கிறான்? உருவாக்கி கொள்கிறானாம். ஆமென். அந்த காரியத்தை ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையில அந்த காரியம் அப்படி இல்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இப்ப உலகத்தில் என்னவா இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானமும் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்கிறது? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். விளங்குதா உங்களுக்கு? ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னமே நீங்க பாக்குறீங்க ஒரு 6000 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட உலகத்தில தேவன் பூமியை வானத்தையும் படைத்து மனுஷர்களை உருவாக்கினார். ஆனால் அநேகரை கேள்விக்குறியா இருக்கும், தேவன் இருக்கிறாரா? முதலே இருக்கிறாரு. யாருக்கு தெரியும் எத்தனை வருடங்கள் சொல்ல முடியாது. ஆனால் சொல்லுவார்கள் சில பேர் 17 லட்சம் 30 லட்சம் வருஷங்களுக்கு முதல் உலகம் இருக்கு என்று சொல்லி அது நமக்கு அறிய முடியாத ஒரு காரியம். இப்ப நமக்கு கொஞ்ச காலம் உள்ளது, எப்படி ஒரு 50 வருஷத்துக்கு உள்ளதான் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த வேத புத்தகம் ஆதாரங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறது மாற்றமல்ல, அது செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு காரியம் முடிந்து போகிறது, ஆனால் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, அதுக்கு முடிவே இல்லை. அதுதான் தேவனுடைய ஞானமாக இருக்கிறது. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிற என்னன்னு சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்னமே. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னம் என்று சொன்னால் இதுல ஆண்டவருடைய சமூகத்தையோ அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்கிற அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முதலே ஆண்டவர் நியமித்திருக்கிறாராம். ஆமென். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முதலே இந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னாருக்கு நாங்கள் பிள்ளைகளா பிறக்க வேண்டும், இன்னிடத்துல ரட்சிப்பு எங்களுக்கு வர வேண்டும், ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இது நீங்க எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால்
தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகிறதுக்கு முதலே உன்னை தெரிந்து கொண்டு. இதே போல அநேகருக்கு அந்த பரிசுத்தவான்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் செய்கிற காரியங்களை உலகத்துள்ள சில நேரங்களில எங்களுக்கு அறிய முடியாதாம். ஒருத்தர் ஒரு ஒரு தேசம் இருந்து இன்னொரு பக்கத்து நாடுக்கு போவாராம், அடிக்கடி போய் கொண்டு வருவாராம். ஆனால் ஒரு பேக் கொண்டு போவார். அந்த பாதையை கடந்து போகும்போது, இப்போ நாங்கள் போகும்போது இடையில ஒரு போர்டர் ஒன்று இருக்கும், அதை கடந்து தான் நாங்கள் போக வேண்டும். ஆனால் அந்த அதை சோதித்து பார்க்கிறவர் நாள்தோறும் போகும்போது அந்த பேக்கில் என்ன கொண்டு வரா, கொஞ்சம் வைக்கல் அடி போட்டு போவாராம். இந்த நாளும் இதுதான் கொண்டு போய் கொண்டிருப்பாரு. ஆனால் இங்க பக்கத்து நாட்டில் என்னென்னு சொன்னால் கழுதைகள் கொஞ்சம் விலை கூட. ஆனால் இந்த போர்டர்ல இருந்து சோதிக்கிறவருக்கு இவர் என்ன கொண்டு வருகிறார், என்ன செய்யறார் என்று கூட தெரியாது. பார்க்கும்போது வேக்கில பார்க்கும்போது வெறும் வைக்கல் இருக்கும். ஆனாலும் அவருடைய அறிந்து கொள்ளும்படியாக, ஐயா நீங்க இதுல ஒரே போகிறீங்க, திரும்ப வரும்போது ஒரு வேக்கில் வைக்கலை போட்டு பாருங்க, நீங்க எதற்காக அங்கே போகிறீர்கள், எதற்காக திரும்பி வருகிறீர்கள். இவர்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியாதபடி கேட்டபோது அவர் சொன்னாராம், பக்கத்து ஊர்கள்ல இங்கிருந்து கழுதையை கொண்டாந்து விற்பன், வரக்கூட நடந்து வருவேன். இப்படித்தான் சில பேருடைய செய்கிற காரியங்களும் தேவனுடைய செயல்களையும் அவரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அறிய முடியாது. ஆமென். இப்ப அந்த உலகத்தில் உள்ளவர்களே இப்படி ஞானமாக செயல்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாக செயல்பட வேண்டும். ஆமென். கரங்களை தட்டுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தவர்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிய மாட்டார்களே. ஆமென். இந்த வசனம் சொல்லுது, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் என்று சொன்னால் ராஜாக்கள் கூட அறியவில்லை. நீங்க பார்க்கலாம், கிறிஸ்தவர்களை அந்த நாட்களில் கொண்டு தீர்த்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இயேசுவன்றதை அறிய முடியவில்லை. அதனால் சில காரியங்களை செய்தார்கள் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமென். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அவர் நடத்தும்படியாக. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது பொழுது நாம் அடுத்த வசனத்தை வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூர்ந்தவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது எழுதி இருக்கிறபடி. இதை பார்த்தோம் என்று சொன்னால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். இப்படி இருந்திருந்தால், பிரபுக்களுக்கு தெரிந்திருந்தால், அது மாத்திரமல்ல எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றுவதும் இல்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமென். இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது சில காரியங்களை எங்களால அறிய முடியவில்லை. பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் சில பேர் காண்பிப்பார்கள் இப்படி, ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய செயல்பாடுகள் மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால் தந்திரமா எது செய்தாலும் அது எப்படியாவது தெரிய வரும் மனுஷனுக்கு. ஆனால் தேவன் செய்யறதை சிலது அறிய முடியாது. ஆமென். அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கூட இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார் எங்களோடு. ஆமென். நீங்க பாருங்க, எந்த காரியத்தில் நீங்க இழந்து போனாலும் ஒரு சில நேரங்களில் ஒன்றுமே இல்லைன்னு வெறுமனையா இருப்போம். ஆனால் அப்படி நினைக்காதீங்க, இயேசு இருக்கிறார். நீங்க என்னத்தை இழந்தாலும் இயேசுவை மட்டும் இழக்கக்கூடாது. ஆமென். இந்த உலகத்தில் அவர் இல்லாவிட்டால் பூமியிலே நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால், எந்த மனுஷனும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால், ஆவியினால் வெளிப்படுத்துகிறாராம், அவருடைய ஆவியினால் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கூடுதலாக அந்த நாட்கள் எல்லாம் கடலின் ஆழங்கள் என்று சொன்னால் ஒரு சங்கிலியை போட்டு கண்டுபிடிப்பார்கள். அதுக்கும் சரியான ஆழங்கள் இல்லை. பிற்காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப கடலின் மொத்த பொதுவாக பார்க்கிற ஒரு நோம்பலா இருக்கிற கடல் 4.5 கிலோமீட்டர்
கடலின் ஆழங்கள் பொதுவா எல்லா கடலும். ஆனால் வந்து அட்லாந்த் கடலை நீங்க பார்க்கலாம், அது வந்து 11 கிலோமீட்டர் இருக்காம், ஆழம் கூடியது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில கப்பல்கள் அந்த இதுல வந்து அமெரிக்கா சைடில் இருக்கிறது, அந்த கப்பல்கள் தாழ்ந்தால் அதுல கப்பல் பிளைட்டுகள் போனால் திரும்பி வரல. அதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அநேகர், அந்த பிளைட்டுகள் போனால் திரும்பி வரல, அது போய் காணாமத்தே போகிறது. ஆனால் அந்த அவ்வளவு பெரிய ஆழம், ஆனால் அதையும் விட தேவனுடைய சத்தியம் அதையும் விட ஆழமானது என்று சொன்னால், அந்த கடலின் ஆழத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆழத்தை இந்த உலகத்தில் கண்டுபிடித்தவர்கள் யாருமே இல்லை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்ப அவருடைய ஆழங்கள் என்னவாம் வந்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு. ஆனால் ஆவியானவரோடு கிரிய செய்யக்கூடியது இந்த வசனம் என்ன செய்தான், கிரிய செய்து. இப்ப ரெண்டும் இருந்தா தான் செயல்படும். இப்ப பைபிளை மட்டும் படிக்கக்கூடாது, ஜெபமும் பண்ண வேணும். அப்ப ஜெபம் பண்ணும் போது என்ன செய்கிறார், ஆவியானவர் செயல்படுகிறார். நீங்கள் வந்து கூடுதலாக பைபிளை படிக்க என்ன வந்து எங்களுடைய சரீரத்திலே ஒரு மாற்றம் உண்டாகுது. அநேகர் தெரிந்திருக்க வேண்டும். இது உங்களுக்கே தெரியும், வந்து நீங்க ஒரு பிழை செய்யக்குள்ள டக்குன்னு அந்த வசனம் எங்களோடு பேசும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க பைபிளை படிக்க ஒரு சின்ன குற்றத்தையும் உங்களுக்கு நீக்க முடியும். என்னன்னு சொன்னால், இந்த வேத வசனங்கள் என்ன செய்து பரிசுத்தப்படுத்துதான். பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இப்ப நாங்கள் எவ்வளவு காரியத்தை தாண்டி வரும்போது எங்களுக்குள்ள இருக்க காரியங்களை நாள்தோறும் இது பிள்ளை சொல்லி நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் திருத்திக் கொள்ள விட்டால் என்ன நடக்குது, எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து தோல்வியாக முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்று சொன்னால் அவிடத்தை சத்தியத்தை செல்வார்கள், இந்த காரியம் என்று சொல்லி போய்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் கூட என்ன சொன்னால், இந்த சத்தியம் என்று சொல்லப்பட்டது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து விடுதலை கொடுக்கக்கூடியது. நீங்கள் தைரியமாக சொல்லலாம், என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென் என்று சொன்னால் 36வது வசனம் சொல்லுது, 8:36 யோவான்ல வந்து சொல்லப்படுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. வேதம் சொல்லுகிறது மெய்யான விடுதலை. ஆனால் இன்றைக்கு அநேகர் வந்து விடுதலை ஆக முடியாது இருக்கிறது. காரணம் என்ன, எங்களால் விடுதலை ஆக முடியலை என்று சொல்லி. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவாதம் இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எதற்காக திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் வந்து இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கும் போது திடனாக இருந்த எங்களை பலப்படுத்தி அவர் சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க, 11வது வசனத்தை. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென் மனுஷ பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு வைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவ ஆவியானவர்களுக்குள்ள செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் மாமிசத்திலாம் ஓடிக்கொண்டு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் உள்ளவனும் சாத்திரம் சொல்லுகிறான், கிறிஸ்து பிழைக்கிறவங்களும் சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் எப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஓடினார்கள், எப்படி நடத்தினார் ஆண்டவர் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால், இந்த நாட்களில் ஒரு பரிசுத்தவானோ இல்லாவிட்டு ஒரு தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை அங்கேயும் சாத்திரி சொல்லுகிறான்.
எப்படி இந்த காரியம் நடக்கும் என்று பார்த்தால் வந்து நாங்கள் இந்த நாட்களில் வந்து தீர்க்க தரிசனங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய மனுஷன் கவனித்து பாருங்கள். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவனை உரியவன் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியவே மாட்டானாம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளையும் அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உலகத்தின் ஆவியை நாங்கள் பெறல, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறல. உலகத்தின் ஆவியை பெற்றோம் என்று சொன்னால் வேற காரியங்களில் கொண்டு போய் எங்களை நிலைநிறுத்தும். இந்த உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் வந்து தீமோத்தேயுக்கு வந்து பவுல் சொல்லுகிறார் வந்து பாட அனுபவி, நல்லா தீங்கு அனுபவி. இதற்காக வந்து இயேசு கிறிஸ்து கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவாதம் இருக்கு என்று சொல்லி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 14வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது என்னவா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னை விசுவாசிகள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசு எங்களை நடத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? கரங்களை தட்டி. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். இப்ப எங்களுடைய மாமிசத்துல வந்து ஒரு காரியத்தை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய மாமிசத்தை சில காரியங்கள் குழப்பிக் கொண்டே இருக்கும் அது சில நேரங்களில். ஆனால் என்ன செய்யும் என்று சொன்னால் பிரிவினை உண்டாக்கும். நல்லா ஐக்கியப்படுகிற சபையில ஏதாவது ஒன்று மண்டைக்குள்ள போட்டு இது பண்ணி கொண்டே இருக்கும், பிரிவினை உண்டாக்குறது. இது என்னன்னு சொன்னால் வந்து மாமிசம். ஆவி இப்படி செய்ய தெரியுமா உங்களுக்கு? ஆவி ஒரு காலமும் இந்த காரியங்களை செய்யாது. அது வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். வேதத்தை படிக்கிறவர்கள் வேத ஆவியோடு அதை சிந்தித்து பார்த்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள பிசாசு குழப்பத்தை உண்டு பார்க்கிறான். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அவன் தேவனை போல் இருப்பானா. சபைகளுக்குள்ள என்னென்று சொன்னால் ஆராதிக்கிற சபைகள் இதோடுக்குள்ளாண்ட பிசாசை கிரிய செய்கிறான். ஆமே, உலகத்துக்குள்ள வரல, சபைகளுக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமே, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் யார் பேசினாலும் கூட வந்து இந்த வேத வசனத்துல ஒவ்வொரு வசனத்தையும் ஜோடி சேர்க்கும்படி சொல்லி ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென். இப்ப அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று சொன்னால் ஜென்ம சுபாவம் இந்த வசனம் சொல்லுது. நீங்க கவனிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்களும் ஜென்ம சுபாவத்தோடு ஒரு சிலர் இருக்கக்கூடும். ஆமே, அந்த ஜென்ம சுபாவம் உங்களை விட்டு போகும்போதுதான் தேவனுக்குரியவைகளை நாங்கள் தேட முடியும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதலால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்ப ஆவிக்குரியவன் என்ன செய்வானா? புரிந்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், நல்ல எங்களோட பழகிறவங்களோட ஜெபிக்கிறவங்களோட பிரச்சனை உண்டு விசுவாசம். அதை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வழி எது என்பதை குறித்து அறிய முடியும். பிசாசு வந்து ஒரு காலம் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து செய்யறது. அவன் வந்து உங்களுக்கு தெரியாமலே என்ன செய்வான்? சண்டே முடிக்கூட அவனை பாடல போய் கொண்டே இருப்பான். நீங்க என்ன செய்யற? உங்களுக்கு அப்படி உங்களுடைய சிந்தனையை குழப்பி கொண்டு போயிடுவான் அவன். நீங்க உங்களோட பாடல என்ன செய்யும்? எதிர்ப்பு, விரோதமான காரியங்கள். பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதது அல்ல. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிசாசுர தந்திரம் நமக்கு தெரியும். இத பவுல் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் அவன் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவனிடத்தில் அவன் என்னத்துக்கு வரானா? அழிக்கவும் கொல்லவும் அன்று வேறு ஒன்றுக்குமே வரமாட்டான். இப்ப கவனித்து பாருங்க. வந்து 15வது வசனம் சொல்வது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். படானா? அநேகர் நினைக்கலாம் வந்து ஆவிக்குரியவன் வந்து
ஆவிக்குரிய மனுஷன் ஒருவன் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவனுக்கு ஓரளவு தெரிந்தாலும் கூட முழுமையாக அறிய முடியாது என்று சொன்னால், தேவ ஆவியானவர் ஒருமனப்படும் போது அந்த ஆவியை வெளிப்படுத்துவார். ஒருவருக்குள்ள இருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்ப ஆவியானவர் தான் இதெல்லாம் செய்ய முடியும். கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறோம், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கவன் அவருடைய சிந்தையை, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டும் என்று விருப்பமாறு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும். நீங்க ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே உம்முடைய சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வரணும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை வரும் என்று சொன்னால் நீங்கள் உலகத்துக்குள்ளே ஓட மாட்டீர்கள். ஆமென். பாவம் செய்ய கொண்டு போறது இந்த உலக சிந்தனை தான், உலக காரியங்கள் தான். நீங்க போகக்கூடாதுன்ற வழியிலே உங்களை கொண்டு விழுத்தாட்டி போட்டு பிசாசு போய்கொண்டே இருப்பான். இதுதான் தேவனுடைய செயல். எப்படி என்று சொன்னால், அவைகளை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தாரா. ஆமென். நாங்கள் எழுந்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எழுந்திருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்க உங்களுக்காக ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக காத்திருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. 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 நன்றிப்பா, நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை. கரங்களை தட்டி படிப்போமா? எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, என் பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, என் பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. தேவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா இந்த இடங்கள் முழுவதையும் ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை நிஸ்திரப்படுத்தினபடியால் உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தின் பலம் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் எப்படிப்பட்ட கசப்புகள் யாருடைய இருதயத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த கசப்புகள் விடுபடட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவியின் வல்லமை எந்த காரியத்தில் குழப்பத்தை உண்டாக்கி ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்தினால் இப்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒருமனப்படுத்துங்கப்பா. இந்த சபையில இந்த பிள்ளைகளும் அப்பா விட்டு விலகாதபடி, உம்மை விட்டு விலகாதபடி ஒருமனப்பட்டவர்களாக பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் ஆண்டவரே. எந்த காரியத்திலும் சத்துருந்த பிள்ளைகளை தொடாதபடி தேவனீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை விஸ்திரப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஜீவனுள்ள கரம் நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளுக்குள்ளே நீர் கிரியை செய்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரங்கள் ஆளுகை செய்யட்டும். இப்போது உம்முடைய கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தட்டும். சமாதானத்தின் தேவன் நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போயிருக்கிறீர். அந்த சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்குள்ளே இந்த சமாதானம் உண்டாக உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்க உதவி செய்யும். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே ஆவிக்குரியவன் தேவனை ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து பார்க்கும்படியாக இந்த வேளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சபை ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். தலை இப்போதையும் தொடர்ந்து ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். எழும்பி பிரகாசிக்கப்படும் துணை ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதியும். மூப்பர்கள் ஆண்டவரே தொடர்ந்தும் யாரெல்லாம் இந்த சபையில ஊழியம் செய்த பிள்ளைகளப்பா உம்மை விட்டு விலகாதபடி
பலப்பட்டு இந்த சபையை கட்டியெழுப்ப ஞானமும் உம்முடைய கிருபையும் அருளும் ஆவியும் நீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்தும் திருவிழா பகுதிகளை பாசற ஒரு காலத்தில் நடத்துவார்.